அச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு திரை விமர்சனத்தில் சித்தார்த் மற்றும் சரத்குமார் நடிப்பில் வெளிவந்திருக்கின்ற 3BHK திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். கடந்த 2017ஆம் ஆண்டு வெளியான 8 தோட்டாக்கள் படத்தின் மூலம் தமிழ் சினிமா ரசிகர்களின் கவனத்தை வெகுவாக கவர்ந்த இயக்குனர் ஸ்ரீ கணேஷ் இந்த படத்தை இயக்கியிருக்கிறார். சித்தார்த் சரத்குமாருடன் இணைந்து தேவயானி, மீதா ரகுநாத், சைத்ரா, யோகி பாபு, விவேக் பிரசன்னா மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாடகை வீட்டில் வசிக்கும் வாசுதேவன் என்கின்ற சரத்குமார் அவரின் குடும்பம் எப்படியாவது சொந்த வீடு வாங்க வேண்டும் என பல வருடங்களாக போராடுகின்றனர். அதற்காக பணம் சேர்க்கின்றார். வீடு வாங்க முயலும் போதெல்லாம் மகனின் படிப்பு செலவு, ஹாஸ்பிட்டல் செலவு, மகளின் கல்யாண செலவு என வருகின்றது. அதற்கு அந்த பணத்தை செலவிடும் சூழ்நிலை ஏற்படுகின்றது. முடிவில் 3BHK வீடு வாங்கினார்களா இல்லையா என்பதே இந்த படத்தின் மீத கதை. குடும்ப தலைவர்களாக சரத்குமார், தேவயானி முதல் சீனிலிருந்து கடைசி வரை தங்களது சிறப்பான நடிப்பை கொடுத்துள்ளனர். சூரிய வம்சம் ஜோடி மீண்டும் இப்படி ஒரு படத்தில் இணைந்திருப்பதை பார்க்கவே கியூட்டாக இருக்கின்றது. நன்கு படிக்கும் மகளாக மீதா ரகுநாத் குட் நைட் படத்தை தொடர்ந்து இந்த படத்திலும் செமையாக நடித்திருக்கின்றார். படித்து பெரிய ஆளாக மாறி அப்பா நினைத்த சொந்த வீடு கனவை நிறைவேற்ற நினைக்கும் பிரபுவுக்கு படிப்பு சரியாக வரவில்லை. ஆனால் பெரிய வேலையும் கிடைக்கவில்லை. ஆனாலும் எப்படியாவது அப்பாவின் கனவை தான் நிறைவேற்ற வேண்டும் என போராடும் பிரபுவாக சித்தார்த்தின் நடிப்பு அருமை. சைத்ரா, யோகி பாபு, விவேக் பிரசன்னா என இதில் நடித்திருக்கும் அனைவரும் அவரவர் கதாபாத்திரம் உணர்ந்து சிறப்பாக நடித்துள்ளனர். அம்ரித் ராம்நாத் பின்னணி இசை, தினேஷ் கிருஷ்ணாவின் ஒளிப்பதிவு என அனைத்துமே படத்துக்கு ப்ளஸ்ஸாக அமைந்துள்ளது. சில இடங்களில் படம் சற்றே செயற்கைத்தனமாக தெரிவது மட்டுமே சிறு குறையாக தெரிகின்றது. கஷ்டப்படும் குடும்பத்துக்கு மேலும் மேலும் கஷ்டம் மட்டுமே வருவது, அவர்களின் முகங்களில் சிரிப்பை காட்டக்கூடாது என நினைப்பது எல்லாம் ரசிகர்களை சோர்வடைய செய்கின்றது. ஆனால் கடைசியில் கிளைமேக்ஸ் படம் நிறைவடைந்த விதம் நிச்சயம் ரசிகர்களை கைத்தட்ட வைக்கும். சொந்த வீடு வாங்க வேண்டும் என்பது ஒவ்வொரு மனிதனின் கனவாகவும் லட்சியமாகவும் இருக்கின்றது. பரம்பரை பணக்காரர்களுக்கு அது தரும் வலி மற்றும் சுகம் எதுவும் தெரியாது. சாமானிய மக்கள் வாடகை வீடுகளில் தினம் தினம் படும் கஷ்டங்களை எப்படியாவது சொந்த வீடு ஒன்று வாங்கிவிட்டால் சரியாகிவிடும் என்ற மனநிலையில் அதற்காக பணத்தை சேர்க்க அவர்கள் போராடும் கதையை அழகாக படமாக கொடுத்திருக்கும் இயக்குனர் ஸ்ரீ கணேஷுக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் அச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.